குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான பழங்களின் ராணின்னு சொல்லப்படுற மங்குஸ்தான் பழம் இதுதான். இதை ஏன் பழங்களின் ராணின்னு சொல்கிறாங்கன்னு கடைசியில் சொல்கிறேன். இந்த செடி வந்து கிராஃப்டட் செடி கேட்டதுக்கு ரேட்டு 4000 to 5000 சொன்னாங்க. சீடட் செடி கேட்டதுக்கு 1000 to 2000 வரும்னு சொன்னாங்க. நான் வீட்டு தோட்டத்துக்கு வாங்குறதுக்கு பார்க்கும்போது ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இது ரேட் அதிகம் போட்டு வாங்குறது முக்கியம் இல்லை. இது வந்து கூலான கிளைமேட்டு தான் வளரும். நம்ம கிளைமேட்டில் வந்து நிழலில் தான் வைக்கணும். ஒரு வேளை காஞ்சிருச்சுன்னா பணம் வேஸ்ட் ஆயிருன்ட்டு பழமுதிர்ச்சோலைக்கு போய் 1 கிலோ மங்குஸ்தான் பழம் 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அதிலிருந்து ஒரு விதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ என் கையில் இருக்கிறது அந்த மங்குஸ்தான் பழத்தோட விதை. தனிப்பட்ட முறையில் அந்த பழத்தோட டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்தது. இப்போ சீதாப்பழம் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஆனால் என்னோடய பையன் வந்து அதை விரும்பி சாப்பிட்டான். நம்ம வந்து உடம்புக்கு நல்லதுன்னு தெரிஞ்சால் டேஸ்ட்டு பிடிக்காத பழத்தை கூட சாப்பிடுவோம். ஆனால் குழந்தைங்க அப்படி இல்லை, தனக்கு பிடிச்சதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அந்த வகையில் இதில் ஏதோ விஷயம் இருக்குங்காட்டி தான் என்னோடய பையன் விரும்பி சாப்பிட்டான். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுனால தான் இந்த பழத்துக்கு பழங்களோட ராணின்னு பெயர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.